சகோதரர் ஷையது காஜா ஷெரீஃப் அவங்களோட பொண்ணுக்கு கல்யாணம். அதுக்காக நாங்கள் திருமணத்தில் அண்ணி கலந்துக்கிறதுனால தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் ஷெரீப் அவர்களின் மகள் திருமண விழாவிற்கு வருகை அந்நியர் வந்திருக்காங்க. இன்னைக்கு திரளான மக்கள் இன்னைக்கு அந்நியரை பார்க்கறதுக்காக வேண்டி வந்துட்டு இருக்கோம். அந்நியர்கள் கோரிக்கை வைக்கிறோம். விஜய் பரவாயில்லை, கண்டிப்பாக இந்த தொழில் வெற்றி பெற வைப்போம். நம்ம கேப்டன் எவ்வளவு நன்மை செஞ்சிருக்காரு. இன்னைக்கு உலகத்திலே எதிரி யாரு? பசி. அந்த பசியை போகணும் எதிரி அந்த மனுஷன் ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காக அவங்க பிள்ளைங்க வளர்ச்சி அடையணும். வணக்கம். என் பேர் ஜெயபாண்டியன். விருதுநகர் மேற்கு மாவட்ட கழக அவைத்தலைவராக இருக்கிறேன். மன்ற காலம் தொட்டு கேப்டனுடைய தீவிர விசுவாசியாக செயல்பட்டு வர்றோம். இப்போ எங்களுடைய விருதுநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சகோதரர் ஷையது காஜா ஷெரீஃப் அவங்களோட பொண்ணுக்கு கல்யாணம். அதுக்காக நாங்கள் திருமணத்தில் அண்ணி கலந்துக்கிறதுனால நாங்கள் எல்லாரும் அண்ணியை பார்த்து அன்னிக்கு வரவு கொடுக்கவும் திருமணத்தில் கலந்துக்கிடவும் நாங்கள் விருதுநகர் மேற்கு மாவட்டம் முழுக்க நிர்வாகிகள்லாம் வந்திருக்கிறோம். அன்னிக்கு வர்றதுனால எவ்வளோ சந்தோஷம் எங்களுக்கு அளவில்லா சந்தோஷம். அண்ணி இந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறது எங்களுக்கு கேப்டனே நடத்தி வைக்கிற மாதிரி அண்ணி, சுதீஷ் அண்ணன், விஜயபிரபாரன் தம்பி, எங்கள் இளைய கேப்டன் மற்றும் சண்முகபாண்டி எல்லாரும் இங்கே வர்றாங்க. எங்களுக்கு இது மிகப்பெரிய மட்டற்ற மகிழ்ச்சி கொடுத்துருக்குது. பிரபாரன் இங்கே நின்று இப்போ ஒரு 4500 ஓட்டில் தோக்கடிக்கப்பட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் உண்மை. ஓகேங்களா? இப்போ அவர் மறுபடியும் இந்த தொகுதியில அதிகமான ஓட்டு விழுந்திருக்குன்னு சொல்றாங்க. அறுப்பு ஓட்டா பெருவாரியா இவங்க சட்டமன்ற தொகுதியில அவர் போட்டியிட வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா போட்டியிட்டா வெற்றி வாய்ப்பு நிச்சயம். நமக்கு விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியிலே நம்ம ஒரு 4 தொகுதியில் நம்ம லீடு எடுத்தோம். 2 தொகுதியும் லைட்டாக பின்தங்குச்சு. இருந்தாலும் அது பின்தங்க வைக்கப்பட்டது அப்படின்றதான் எங்களுடைய கருத்து. பொதுமக்களுடைய கருத்தும் அப்படிதான் எல்லாமே பேசுறாங்க. எங்களுக்கும் அந்த கருத்து தான் உடன்பாடாக இருக்குது. தம்பி விஜயபிரபாகர் எங்க இளைய கேப்டன் இங்கே நின்னாருன்னா முழு மூச்சா நாங்கள் அவருக்கு சப்போர்ட்டா வேலை பார்த்து ஜெயிக்க வைக்கிறதுக்கு எல்லா இறைவனோட ஆசீர்வாதத்தோட, எல்லா கடவுளோட ஆசீர்வாதத்தோட, எல்லா மக்களோட ஆசீர்வாதத்தோட நாங்கள் கண்டிப்பா விஜயபிரபாகரனை சட்டமன்றத்துக்கோ பாராளுமன்றத்துக்கோ உறுதி அனுப்புவோம். ரொம்ப நன்றி. வணக்கம். அனைத்து தேமுதிக நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தையும் செய்தி தொடர்பாளர் அவர்களையும் வருக என வரவேற்று, இப்போது என் பேர் முத்துவேல். நான் மன்றம் தொட்டு 1982 இருந்து நான் மன்றத்தில் இருக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்நியார் என்னை மாவட்ட பொருளாளராக கொடுத்து அழகு பார்த்துருக்குறாங்க. கேப்டனும் அந்நியாரும் என்ன. அதே மாதிரி இன்னைக்கு அந்நியார் வர்றதையும் அடுத்து கேப்டனுடைய இளைய கேப்டன் மற்றும் சண்முகபாண்டியன் அவர்களும் வர்றதுக்கும் நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். நாங்கள் எல்லாருமே எங்கள் ஒன்றியத்திலிருந்தும் மாவட்ட நிர்வாகிகள் எல்லா இடத்துலையும் இருந்தோம். இன்னைக்கு திரளான மக்கள் இன்னைக்கு அந்நியரை பார்க்கறதுக்காக வேண்டி வந்துட்டு இருக்கோம். இன்னும் நிறைய வந்துகிட்டே இருக்கிறாங்க. இந்த வருஷம் வண்டிகள் வந்துட்டு இருக்கு. இன்னும் நிறைய கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 5000 பேர் நாங்கள் எதிர்பார்த்து நின்றுட்டு இருக்கோம். இல்லை, அந்த இடத்த எங்கள் அந்நியார் நிரப்புவாங்க. அந்நியாரும் எங்கள் தம்பியை நிரப்புவாங்க.
கல்யாணம்னாலும் கேப்டன் அந்நியார் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா ஒரு கல்யாணத்துக்கு வருவாங்க. இப்ப நம்ம மாவட்டத்துக்கு வரும்போது அந்நியார் அவர் தெய்வமா வந்துட்டு இருக்காரு. எங்க கேப்டன் வந்து எங்க தெய்வமா வந்துட்டு இருக்காரு. என்ன உலகத்திலே எந்த ஒரு மனிதனுக்கும் வராத ஒரு இது நம்ம எங்க கேப்டன் தெய்வத்துக்கு வந்திருக்குன்னா கருட பகவான் வந்து என்ன அவருடைய ஆட்சினால அவருடைய பிள்ளைகளும் சரி, அவருடைய தொண்டர்களும் சரி, நிர்வாகிகளும் சரி, நாங்கள் இனிமேல் அவருடைய ஆசீர்வாதத்தில் ரொம்ப பிரைட்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வரக்கூடிய 2026 எலெக்ஷனுடைய முன்னோட்டமாக நம்ம தொண்டர்கள் எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறாங்க. நான் மன்றத்துக்காரர், மன்றத்திலிருந்து இப்போ வரைக்கும் இருக்கேன். திருத்தங்கள் பகுதி கழக செயலாளர்களுடன் இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் ஷெரீப் அவர்களின் மகள் திருமண விழாவிற்கு வருகை அந்நியர் வந்திருக்காங்க. கேப்டனுடைய நல்ல ஆசையுடன் அது நல்லபடியாக நடக்கணும். நாங்கள் எல்லாரும் அதை விரும்புகிறோம். நல்லபடியாக நடக்கும். அதுக்காக அந்நியரை வந்து சிறப்பாக வரவேற்பு கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து விருதுநகர் மாவட்ட மேற்கு மாவட்ட செயலர் அண்ணன் காஜா ஷெரீப் அவன் மகளுடைய கல்யாணத்துக்கு எங்க பாசமிகு தென்னகத்து ஜான்சி ராணி, எங்கள் அந்நியார் வீரமங்கை அந்நியார் வர்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விஜய் பிரபாரன் வர்றாங்க. இது ஒரு குடும்ப விழா. குடும்பமா வந்து தான் எல்லாருமே கலந்துருக்கோம். எங்க குடும்பத்துக்கு எல்லாருமே அவங்க எல்லாமே ஒன்று தான். நிச்சயம் எங்க விஜய் பிரபாரன் வந்து தம்பி வந்து அருப்புக்கோட்டையில நின்னார்னா கண்டிப்பா அதிபெரும்பான்மையா ஜெயிப்பாரு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ கூட எம்பி எலெக்ஷன்ல வந்து தம்பி தான் ஜெயிச்சாரு. வெறும் 4500 ஓட்டு. வெறும் இவங்க 4500 ஓட்டு. இவங்கெல்லாம் இது சொல்றதுக்கெல்லாம் வெக்கமே கிடையாது. அவங்களுக்குலாம் வெக்கமே இல்லை. வெறும் 4500. ஆனா தம்பி தான் ஜெயிச்சாங்க. ஏன்னா அந்த வெற்றி வந்து கண்டிப்பான முறையில தொடரும் நிச்சயமா. அருப்புக்கோட்டை இல்ல 4 தொகுதியில நீங்க 4 தொகுதியில் நீங்க எந்த தொகுதியில் நின்னாலும் தம்பி ஜெயிப்பாரு. அதிபெரும்பான்மையா ஜெயிப்பாரு. அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. ஆமா, அடுத்த 2026 சட்டமன்றத்துல கண்டிப்பான முறையில் இந்த தொகுதியில நிக்கணும். அதான் எங்களுடைய விருப்பம். கேப்டனுடைய ஆசீர்வாதத்துல கண்டிப்பா ஜெயிப்பார். அதான் நடக்கும். திருத்தங்கள் பகுதியில் வந்து பேசுறேங்க. திருத்தங்கள் பகுதியில் பேசுறேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவி பொதுச் செயலாளர் அண்ணி வீரமங்கை பிரேமலா அந்நியார் அவர்கள் வந்திருக்காங்க. இன்னைக்கு கல்யாணத்துக்கு கழக திருவிழா. கண்டிப்பாக விஜய் பிரபாகர் அவர்கள் விருதுநகர் மாவட்டத்தில் எந்த தொகுதியில் ராஜபாளையம், சீரத்தூர், ஏதாவது சிவகாசி, ஏதாவது விருதுநகர், அருப்புக்கோட்டை ஒரு சட்டமன்ற தொகுதியில் கண்டிப்பாக வேட்பாளர் அறிவிக்க வேண்டும் அந்நியார் அவர்கள். அதை கோரிக்கையாக வந்து எங்களுக்கு நிறைவேற்ற நினைக்க நம்புறேன். கண்டிப்பா வெற்றிவாக சொல்லுவாங்க. 4000 தோற்று பெரிய மேட்டரே கிடையாது. தோற்கடிக்கப்பட்டார். வெற்றிவாக சூடு நம்ம தேசிய முற்போக்கு திராவிட வெற்றி பெற்றது. ஆனா அது தோற்கடிக்கப்பட்டது. எதிர்க்கட்சி சதி அது. அதை வெற்றியாக கண்டிப்பாக அந்நியார் கோரிக்கை வைக்கிறோம். விஜய் பிரபாகரனை கண்டிப்பாக இந்த தொழில் வெற்றியாளர் வைப்போம். தேசிய ஓங்குங்க. கேப்டன் ஓங்குங்க. வணக்கம். நாங்க விருதுநகர் மாவட்டம் பிளாமட்டி காமராஜ காலனி எங்க தேசிய கழகத்திலிருந்து நாங்கள் அனைவரும் இந்த கல்யாணத்துக்கு கலந்து கொள்ள வந்திருக்கோம். நன்றியாக அன்னி பிரேமலதா அவர்களுக்கு விஜய் பிரபாகருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 34 தொகுதியிலையும் அவங்களுக்கு கண்டிப்பா வாக்களிச்சு அவங்கள ஜெயிக்க வைக்கணும். இது வரைக்கும் நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கோம். இனிமே அந்த கஷ்டம் வரக்கூடாது. இது வரைக்கும் வந்து அரசியல நமக்கு என்ன நல்லது செஞ்சிருக்காங்களா? இல்ல. நம்ம கேப்டன் வந்து எவ்வளவு நன்மை செஞ்சிருக்காரு. இன்னைக்கு உலகத்திலே எதிரி யாரு? பசி. அந்த பசியை போகணும் எதிரி அந்த மனுஷ ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காக அவங்க பிள்ளைங்க வளர்ச்சி அடையணும். அடுத்த முதல்வர் நம்ம பிரேமலதா தான் வரணும். இதை நான் மனசார வேண்டிக்கிறேன். 234 தொகுதியிலையும் பிரேமலதா மேடத்துக்காக நாங்க ஓட்டு கேட்கணும்னு உறுதி அளிச்சிருக்கேன். வாக்கு கொடுத்துருக்கேன். அது கண்டிப்பா முறையில செய்வேன். அடுத்து வர்ற நமக்கு முதல்வர் நம்ம நாட்டை வந்து ஒரு நல்ல முதல்வரா காப்பாற்றணும். அதான் நாங்க விளாமட்டி காமராஜர் ஆமா ஒன்றே நின்னாரு. கண்டிப்பா உண்டு எங்க உண்டு. கண்டிப்பா எங்க ஊரை சுத்தி மொத்தம் 500 மேல் பட்ட 5000 ஓட்டு இருக்கு. உண்டு. கண்டிப்பா உண்டு. ஆதரவு உண்டு. முழுக்க உண்டு. கண்டிப்பா வெற்றி பெறுவாரு. அவருக்கு முழுக்க செஞ்சு கொடுக்க நாங்க ரெடி. எங்க டீமே ரெடியா இருக்கு. நிச்சயமா சொல்றேன். அவங்க ஜெயிக்கணும். என்னோட ஆசை அதுதான். எங்களோட வேண்டுகோளும் அதுதான். பிரேமலதா மேடம் ஜெயிக்கணும். அடுத்த முதல்வரா வரணும். அடுத்து இந்த தமிழ்நாட்டுல யாருக்கும் பஞ்சம் வரக்கூடாது. படிக்கிற பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பு, முடியாதவங்களுக்கு முதியோர்களுக்கு உதவி, கல்வி உதவி, இந்த இதெல்லாம் செஞ்சு தர சொல்லி நாங்க உங்களை கேட்டுக்கிறோம். வணக்கண்ணே. பழனிசாமி. நான் சிவாஜி சட்டமன்றத்திலிருந்து வரேன். அந்நியார் வராங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு இதா இருக்கு? என்ன இருக்குன்னு சொல்லிட்டு 2 வீட்டு கவுன்சிலர் இருக்கேன். சிவாஜியில இருந்து
இங்கே அருப்புக்கோட்டைக்கு அம்மா வர்றதுல அந்நியார் வர்றதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். மாவட்ட சிலர் அவங்க கல்யாணத்துக்காண்டி வர்றாங்க. இது நாங்கள் ரொம்ப வரவேற்கத்தக்கதான் நினைக்கிறோம். அவங்க வரவேற்க ரொம்ப ஆர்வமாக இருக்கும். Yeah.
ஆண்டவனா இருந்தாலும் நல்லவன் கெட்டவன் பார்த்துதான் அடைக்கிறது. இந்த நரசிம்மா கிட்ட வந்துட்டா நல்லவன் இல்லை கெட்டவன் அந்த அசுரனத்தை அடைக்கிறது கொடுப்பான். New Star Creation. New Star Creation. New Star Creation.
பெரியவர்களே, தாய்மார்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர், நமது அன்பு தலைவர், புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர் உங்கள் வீட்டுக்கு நமது கேப்டன் அவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் இன்றைக்கு விருதுநகர் மாவட்ட செயலாளர் ஷெரீப் அவர்களுடைய மகளினுடைய திருமண விழாவிலே கலந்து கொள்வதற்காக இன்னைக்கு அருப்புக்கோட்டைக்கு வந்திருக்கிறதுல உண்மையிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த திருமண விழாவிலே பங்கேற்க வந்திருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சர் அன்பு அண்ணன் KT ராஜேந்திர பாலாஜி அவர்களுக்கும், அருப்புக்கோட்டை யோகா வாசுதேவன் அண்ணன் அவர்களுக்கும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும், இந்த விழாவிலே பங்கேற்ற அனைவருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக சென்னையிலிருந்து என்னுடன் வந்து பார்த்த சாரதி சுதீஷ், என்னுடைய மகன் விஜய பிரபாகரன், அனைத்து மாவட்ட கழக செயலாளர்கள், ஒன்றிய நகர பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், மணமகன் மற்றும் மணமகள் வீட்டாரை சேர்ந்த அனைவருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், தொண்டர் படையினருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக என்னுடைய பணிவான வணக்கங்களை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நமது ஷெரீப் அவர்களுடைய திருமண விழா அப்படிங்கிறது இது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய குடும்ப விழா. ஏன்னா ஷெரீப்புக்கும் கேப்டனுக்குமான அந்த நட்பு கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே சுதீஷ் சொன்னது போல அந்த டிவி சிடி அப்படி ஆரம்பிச்சு இன்னைக்கு எங்க குடும்பத்திலேயே ஒரு குடும்பமாக அவங்க குடும்பம் எங்க குடும்பமும் ஒன்றாக இணையக்கூடிய அளவு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பந்தத்தை உருவாக்கி இருக்கிறது. கேப்டன் எப்பவுமே இஸ்லாமியர்கள் மீது மிகப்பெரிய ஒரு பற்று வைத்திருப்பார். இன்னைக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் கேப்டனை வந்து தன்னுடைய சகோதரர்கள் மாதிரி தான் பார்ப்பாங்க. ஏன்னா கேப்டன் கூட பழகின அத்தனை நண்பர்களும் இஸ்லாமியர்கள். எங்கள் அன்பு அண்ணன் இப்ராஹிம் ராவுத்தர் ஒருத்தர் அதற்கான சான்று. நட்புக்கு இலக்கணமாக வாழ்ந்தவர்கள் அவர்கள். கேப்டன் கையில நீங்க எப்பயும் பார்ப்பீங்க 786 அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்களுடைய மோதிரத்தை தான் தலைவர் எவ்வளவு ஆண்டு காலம் அணிந்திருந்தார். நம்முடைய இஸ்லாமிய சகோதரிகள் இருக்கிற இடத்துக்கு பொதுவாக ஆண்கள் யாருமே செல்ல மாட்டாங்க. ஆனால் கேப்டன் ஒருவர் மட்டும் எல்லாருக்கிட்டையும் சகோதரர் மாதிரி வாங்கன சொல்லி சகோதரிகளே கேப்டன் அந்த அளவு அன்பாக அழைத்து அந்த அளவு கேப்டன் கிட்ட பாசமாக இருக்கிறத நான் பலமுறை பார்த்திருக்கிறேன். அதனால இஸ்லாமியர்களோட மிகப்பெரிய ஒரு ஒற்றுமையோடு வாழ்ந்தவர் கேப்டன் அவர்கள். அந்த ஒற்றுமைக்கு இலக்கணமாக இன்னைக்கு எங்கள் மாவட்ட கழக செயலாளர்களும் இன்னைக்கு சின்ன இருக்காரு, நம்மளுடைய ஷெரீப் இருக்காரு, நிறைய பேர் இஸ்லாமியர் நம்மளுடைய கட்சியிலையும் இருக்கீங்க. அந்த வகையிலே இன்னைக்கு இந்த திருமண விழாவில் பங்கேற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று அனைவர் சார்பாகவும் அவங்களை மனதார நம்ம இன்னைக்கு வாழ்ந்தோம். மணமகன் வீட்டார் ஒன்று இன்னைக்கு புதுசு நம்ம பார்த்தா அவங்களுமே கேப்டனுடைய மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னு அவங்க எல்லாருமே கேப்டனுடைய ரசிகர்கள் தான் அப்படின்னு ஷெரீப் சொல்றப்போ உண்மையிலேயே எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. அதனால மணமக்கள் இருவரும் 14 செல்வங்கள் பெற்று ஒருவருக்கு ஒருவர் புரிதலோடு சீரும் சிறப்புமாக 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று அத்தனை பேர் சார்பாகவே அவங்க 2 பேருமே நான் வாழ்த்தேன். விஜய பிரபாகரன் இங்க இருக்காரு. அவர் விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில முதல் முறையாக தேர்தல் களத்திலே போட்டியிட்டார். ஆனால் சூழ்ச்சிக்காரர்களின் சதிவலையில அந்த சூழ்ச்சியில அவருடைய வெற்றி வீழ்த்தப்பட்டதாக ஒரு வரலாற்றை உருவாக்கினார். ஆனா ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன், விஜய பிரபாகர் தோல்வி அடையவில்லை. விருதுநகர் மக்கள் மனதில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அதனால இந்த தோல்வி என்பதெல்லாம் ஒரு மாயை. அதை பற்றி யாரும் பயப்படல. இவங்களுடைய சூழ்ச்சியில ஆட்சி அதிகாரத்துல அவர் ஜெயிச்சதை இல்லைன்னு இன்னைக்கு மறைத்தாலும் விருதுநகர் தொகுதி மக்கள் அத்தனை பேர் மனதிலும் விஜய பிரபாகர் தான் இருக்கார் என்பதற்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. வருங்காலம் அதை நிச்சயம் நிரூபிக்கும் என்பதை
இந்த நாளில் உங்க முன்னாடி நான் சொல்ல கடமைப்பட்டேன். அந்த தேர்தலிலே அண்ணன் கேடிஆர் பாலாஜி அண்ணன் தம்பி கையை பிடிச்சிக்கிட்டே கடைசி வரைக்கும் அவர் வெற்றி பெறணும்னு எவ்வளவோ உழைச்சாரு. அதே மாதிரி நம்மளுடைய சரி ராமர் பாண்டி, கணபதி அண்ணன் யோகா வாசுதேவ் எல்லாரும் தம்பி வெற்றி பெறணும் என்று நைட்டு பகல் வேலை பார்த்தாங்க. ஆனா சூழ்ச்சிக்காரர்கள் அதை சூழ்ச்சி செய்து தம்பி ஜெயித்ததை இல்லை என்று மறுத்தாங்க. ஆனால் எதிர்காலம் என்று ஒன்று உண்டு. அன்னைக்கு நாம் யார் என்பதை இந்த உலகுக்கு நிச்சயம் நிரூபிப்போம். அதற்கு ஆண்டவரே ஒரு சாட்சியாக நம்ம கேப்டனே நமக்கு ஒரு தெய்வமாக இருந்து வழி நடத்துவார் என்பதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கேப்டன் வீட்டுக்கு டிவி கொடுத்தவே கலைஞர் வீட்டுக்கு நம்ம சரிதான் டிவி கொடுத்தாருன்னு சொன்னாங்க. அப்ப அண்ணன் கேடிஆர் பாலாஜி அவர் தமிழ்நாட்டுக்கே டிவி கொடுத்தாருன்னு சொன்னாரு. எல்லாம் டப்பா ஓட்டினா அவர் கொடுத்தாரு. ஆனா நம்ம செறிப்பு குவாலிட்டியான டிவியை கலைஞர் வீட்டுக்கே கொடுத்தாரு என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதனால கலைஞர் ஒரு சிறந்த மனிதர் தான். ஆனா அரசியல் என்று வந்தா பழி வாங்குறது வந்துடும் அவங்களுக்கு. அதனால பரவாயில்ல பார்த்துக்கலாம். ஆனா 2011 வரலாறு 2026 நிச்சயமாக நான் தேமுதிக அதிமுக சேர்ந்து கொண்டு வருவோம். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் ஓராண்டு காலம் இருக்கிறது. நிச்சயமாக ஒரு மகத்தான வெற்றியை இந்த கூட்டணி பெற்று வருங்கால தமிழகத்தை ஆட்சி செய்ய போகும் கூட்டணியும் நமது கூட்டணி தான். 234 தொகுதிகளையும் வென்று நிச்சயமாக இன்னைக்கு அருப்புக்கோட்டையிலிருந்து நான் சொல்றேன், நம்மளுடைய கோட்டைக்கு இந்த கூட்டணி செல்வதற்கு இன்னும் வெகு நாள் இல்லை என்பதை நிச்சயம் வருகின்ற தேர்தலில் நிரூபிப்போம் அப்படின்னு சொல்லி இந்த மணமக்கள் எல்லா மனங்களும் பெற்று வாழணும் சொல்லி கூறி நம்ம தலைவர் எப்பொழுதும் சொல்வது போல தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். RSI Flash Media என்கிற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் கொடுத்து வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக் போடுங்க.